கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மையை கொண்டு வரும். ஆகையால் நீங்கள் மாற்ற வேண்டாம். தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அவசியமானது. எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் 2 ஆலோசனைகளை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த அவசியமாக இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகுந்த கவலைகளோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலையோடையே நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம், ஒரு பக்கம் ஆண்டவருக்காக பல விதங்களில் பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு கவலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்றை குறித்து கவலைப்படுகிற அனுபவத்தோடு இருக்கிறவர்களா நீங்கள்? தயவு செய்து நேரம் ஒதுக்கி இந்த வார்த்தை கேளுங்கள். நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் அறிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியமும் கூட. உங்களுடைய உதாரத்துவமான ஜெபங்களினால் எங்களை தாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரால் அவர் கற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று ஒரு பெரிய அனுபவத்தை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் மன ரம்யமாக அல்லது சந்தோஷமாக இருக்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? உலகத்தில் எதையோ நாம் கற்றிருக்கிறோம், கற்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தர் அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று இந்த நிருபத்தில் எழுதுகிறார். எப்படி அவர் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தையும் இங்கே 2 ஆலோசனைகள் இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாருங்க, எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்தில் எல்லா விதத்திலும் திருப்தியாக வாழ தெரியுங்க. பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும், பரிபூரணம் அடையவும் எனக்கு தெரியும். எல்லாம் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், கற்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பட்டினியான ஒரு நிலைமையிலையும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். பரிபூர்ணம் அடைந்திருக்கிற நிலைமையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எந்த நிலைமையிலும்
தாழ்ந்திருந்தாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் சரி, மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் குறைபட்டு பசியில் பட்டினியில் இருக்கேன். இப்போவும் எப்படிங்க உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுது? எப்படி உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அப்படின்னு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுகிற பதில் 13ஆம் வசனத்தில் இருக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிறவர் அவரே எனக்கு பலனாக இருக்கிறார். நான் பசியாக இருந்தாலும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் பட்டினியாக இருந்தாலும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் சம்பூர்ணமாக இருந்தாலும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்கிறதை இந்த அப்போஸ்தலன் தெளிவுபடுத்துகிறார். இந்த தேவனே என்னை மன ரம்யமாய் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் உலகம் விரும்புகிறது. யாருமே கவலையாக இருக்கிறத விரும்புகிறதே இல்லை, துக்கமாக இருக்கிறத யாரும் விரும்புகிறதே இல்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. ஏதாவது ஒன்று என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மனிதன் சந்தோஷத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். உலகத்தின் எந்த காரியமும் என்னை கலங்கடித்து விடக்கூடாது, கவலை வந்துடக்கூடாது என்பதில் மனுஷன் மிகவும் மிகவும் கவனம் செலுத்துகிறான். தன் சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது கடினமாக உழைக்கிறான். உழைப்பு தன் வருமானத்தை கொண்டு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. என் சரீரம் பலவீனப்பட்டு எனக்கு ஒரு வயது முதிர்ந்த நாட்கள் வரும். அப்பொழுதும் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டுமே, அப்பொழுதும் என் சந்தோஷம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுதே சேமிக்கிறான். பாருங்கள், மனிதன் தான் சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கையை எப்பொழுதும் விரும்புகிறான். சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அவர்கள் மகிழ்ச்சியையே விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் துக்கத்தை விரும்பவில்லை. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை மனிதன் விரும்புகிறான். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு வல்லமை கிறிஸ்து இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. ஒரு மனிதனை இரவும் பகலும் நித்திய காலம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற அந்த வல்லமை தேவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. அதை அறியாத மனிதர்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழியை உலகத்திலே தேடுகிறார்கள். இந்த நபர் மூலமாக எனக்கு சந்தோஷம் இல்லைங்க, அதனால் இந்த மனுஷன் மூலமாக சந்தோஷம் வருமா தேடுறாங்க மனிதர்களிடத்தில். இந்த வேலை எனக்கு சந்தோஷமாக இல்லை, சமாதானமாக இல்லை, இன்னொரு வேலை அது எனக்கு சமாதானத்தை கொடுக்குமா? இந்த காரியம் எனக்கு சந்தோஷமாக இல்லை, இதை மாற்றிக்கொள்வோம் என்று மனிதன் தினமும் தினமும் தன் சந்தோஷத்திற்கான மாற்றத்தை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு தேடலும் ஒவ்வொரு மாற்றங்களும் நம்முடைய சந்தோஷத்தை தேடினதாகவே இருக்கிறது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனிதன் சந்தோஷத்தையே தேடுகிறான். ஏங்க இந்த பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டீங்க, வேறு வேலையை ஏன் தேடுறீங்க? அதனுடைய முக்கியமான காரணம் என்ன? அந்த வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, அது ஏதோ ஒரு விதத்தில் என்னை வேதனைப்படுத்தினது. எனக்கு சந்தோஷம் தேவை, அதற்காக நான் என் வேலையை மாற்றிக்கொள்கிறேன். இப்படி மனிதன் தனக்கு சந்தோஷத்திற்காக எதையும் மாற்ற துணிந்து தொடர்ந்து செயல்படுகிறான். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்தில் ஏற்படுத்தி கொள்ளுகிற எந்த மாற்றமும் சந்தோஷத்தை கொண்டு வர போவதில்லை, நிச்சயமாக கொண்டு வர முடியாது. உலகத்தில் எங்கு தேடிய மனிதன் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தோஷம் தேவனிடத்தில் இருக்கிறது, அதை அவர் மாத்திரமே கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உலகத்தில் பலவிதமான சந்தோஷங்கள் இருக்கிறது, அது எதுவும் நம்மை தொடர்ந்து சந்தோஷப்படுத்த போவதில்லை. கொஞ்ச நேரம் நம்மை சந்தோஷமாய் வைத்துக்கொள்ளும், கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் முடிந்தவுடனே நமக்கு ஏற்கனவே இருந்த துக்கத்தை விட பல மடங்கு துக்கம் அதிகமாகிவிடும்.
நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான மகிழ்ச்சி அது தேவன் கொடுக்கிறார். அது கர்த்தருக்குள்ளான சந்தோஷம். அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எப்பொழுதும் சிரித்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு மனிதனால் வாழ முடியும், ஒரு தேவ பிள்ளையால் வாழ முடியும். அதற்கான வழி உண்டு. அதற்கு அப்போஸ்தலன் சொல்லுகிற முதல் ஆலோசனை 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் கவலை என்ன, உங்கள் வேதனை என்ன, உங்கள் வருத்தம் என்ன, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ சமூகத்தில் அதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தரிடத்தில் அதை சொல்லுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்பொழுது தேவன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறார். என்னுடைய கவலையை நான் உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷனிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என் நண்பர், என்னுடைய நெருங்கின உறவினர், யாரோ ஒருவர், என்னுடைய நலத்தை விரும்புகிற ஏதோ ஒரு மனுஷன், நான் அவரிடத்தில் என்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அந்த நேரம் எனக்கு ஒரு ரிலீஃப். நான் என்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டதனால் என்னுடைய மனம் லகுவாகிறது, என் பாரம் குறைகிறது. ஆனால் என் கவலை தீர்ந்து விடுமா, அவரால் என் கவலையை போக்கி விட முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் என்னுடைய கவலையை மாற்றுவதற்கு அவர் ஒரு வழி சொல்லலாம், ஒரு வழி காட்டலாம். ஆனால் நிரந்தரமாக என்னுடைய கவலைக்கான தீர்வு அவரிடத்தில் இல்லை. நிரந்தரமாய் என்னுடைய கவலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பலன் அந்த மனுஷனிடத்தில் இல்லை, எந்த மனுஷனிடத்திலும் இல்லை. நீங்கள் சொல்ல முடியுமா, இந்த நபர் என்னை நேசிக்கிறார், இன்றைக்கு நேசிக்கிறார், நாளைக்கும் நேசிப்பார், தொடர்ந்து என்னை நேசிப்பார் என்று இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா? நிச்சயமாய் காட்ட முடியாது. நேற்றைக்கு நேசித்த மனிதன் இன்றைக்கு நேசிக்கவில்லை. இன்றைக்கு நேசிக்கிறவர் நாளைக்கு நேசிக்க போவதில்லை. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். மாறாதவர் ஒருவர் மாத்திரமே, அவர் இயேசு. மனுஷனுடைய அன்பு மாறிக்கொண்டே போகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே அன்பு இயேசுவின் அன்பு மாத்திரமே. அவருடைய அன்பு மாறாது. மனிதன் மாறிக்கொண்டே போகிறான், அவர் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை நேசிக்க ஒருத்தர் உண்டென்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக பலியானதனால் அன்பு இன்னதென்பதை விளங்க பண்ணினார். இந்த அன்புக்கு ஈடு வேறு எங்கேயும் இல்லை, எவரிடத்திலும் இல்லை. உண்மையாக நம்மை நேசிக்கிறவர் அவர் மாத்திரமே. உண்மையாக நமக்கு நன்மை வர வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் இயேசு மாத்திரமே. நீங்கள் உங்கள் கவலைகளை ஏதோ ஒரு மனுஷனிடத்திலே போய் இருந்து பல மணி நேரம் சொல்வதனால் உங்களுக்கு எந்த விடுதலையும் வரப்போவதில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் கவலைகளை இறக்கி வைப்பீர்கள் என்றால், உங்கள் பாரத்தை இறக்கி வைப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். நான் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னுடைய பாரம், என் கவலைகளை அவர் மேல் வைத்து விட வேண்டும். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய சுமையை என் மேல் வைத்து கொள்ளுங்கள், உங்கள் சுமையை என் மேல் வைத்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
தேவனிடத்தில் கொடுத்து விடுங்கள். அவர் மேலே வச்சிருங்க. அவர் சுமக்கிறார். அவர் என் பாரங்களை சுமக்கிறார். என் இருதயத்தின் பாரங்களை சுமக்கிறவர் அவர் ஒருவரே. நான் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். பெரும் பார சுமையை சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வருகிறேன். தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து விட்டு அதே சுமையை சுமந்து கொண்டு போகிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விடுதலையும் இல்லை. நான் கொண்டு வந்த என்னுடைய பாரத்தை, நான் சுமக்கிற என் சுமையை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது அவர் அவருடைய சமாதானத்தினால் என் உள்ளத்தை நிரப்புகிறார். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். யாருக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார் தெரியுமா? பெரும் சுமையை சுமந்து தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு அல்ல, அந்த சுமையை அவர் மேல் இறக்கி வைக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். எந்த மனுஷன் தன் சுமையை அவர் மேல் வைக்கிறானோ அவனுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் கற்றுக்கொண்டேன், ஒன்றை கற்றுக்கொண்டேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது, என் கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுக்கிறேன், அவர் பார்த்து கொள்வார், நான் ஒப்பு கொடுக்கிறதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார். நான் என் கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறேன். அந்நாள் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்தார்கள். ஆமென். தன்னுடைய பாரம், தன்னுடைய கவலைகள் அத்தனையும் தேவ சமூகத்திலே சொல்லி சொல்லி அழுது கண்ணீராய் தேவ சமூகத்தில் நினைத்தார்கள். அவர்கள் அந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும் பொழுது பூரண சமாதானத்தோடு கடந்து போனார்கள். வரும் பொழுது அந்நாள் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ திரும்ப போகும் பொழுது அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது கவலையோடு வரலாம், திரும்ப போகும் பொழுது அதே கவலையோடையே போகிறோம்னா நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு பிரயோஜனம் இல்லை. நாம் தேவ சமூகத்திலே ஆராதனைக்கு வரும் பொழுது ஒரு பாரத்தோடு கவலையோடு வருகிறேன், திரும்ப போகும் பொழுது அதே பாரத்தோடு கவலையோடையே நான் திரும்ப போகிறேன் என்றால் நான் எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது என் பாரத்தை, என் கவலைகளை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். திரும்ப போகும் பொழுது அதை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போவதில்லை, அதை தேவன் பார்த்து கொள்வார். அதை பற்றி நான் இனி பாரப்படுவதில்லை, அதை குறித்து நான் இனி கவலைப்பட போவதில்லை. அதை நான் என் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன், அதை என் தேவன் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தில் எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது, இதற்காக நான் என்ன செய்வேன் என்று உட்கார்ந்து நான் யோசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது என் இருதயம் கவலையினால் நிரம்புகிறது. ஐயோ, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், எப்படி என்னால் இதை செய்ய முடியும் என்று சிந்தித்தால் ஒரு வழியும் நமக்கு தெரியாது. இதை எந்த விதத்திலும் செய்ய முடியாது என்றே நம்முடைய சிந்தனை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் திரும்ப திரும்ப அதை குறித்து யோசித்து கலங்கி கவலைப்பட்டு அழுது சோர்ந்து போய் கொண்டே இருப்போம். இந்த சந்தர்ப்பத்தை பிசாசு அதிகமாய் பயன்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு அதிகமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அவனுக்கு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறது. நாம் கவலைப்படும் பொழுது, எப்பொழுதெல்லாம் நாம் அதிக கவலைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பிசாசு நம்மோடு பேசவும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படவும் நாமே ஒரு வழியை ஏற்படுத்துகிறோம். மிகுந்த பாரத்தோடு மிகுந்த கவலையோடு இருக்கிற இடத்தில் பிசாசு முதலிலே சொல்லுவான், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஜெபத்தை விட்டுவிடு. நீ ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், ஆலயத்துக்கு போகிறதை நிறுத்திவிடு. இந்த இயேசு உனக்கு என்ன செய்தார், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது பார். அதே வேதனையோடு, அதே கஷ்டத்தோடு, அதே வியாதியோடு வாழ்கிறாய் என்று உங்களோடு கூட பேசுவார். மிகுந்த பாரத்தோடு கவலையில் நிறைந்திருக்கிற உங்கள் இருதயத்திற்கு அது ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து, ஆமா உண்மைதான் என்று ஒத்துக்கொள்ளும்படியாக இருக்கும். அப்படி ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய வலையில் மாட்டிக்கொள்வார்கள், அவர்கள் தேவனை விட்டு பிரிக்கப்படுவார்கள். எப்பொழுது நம்முடைய இருதயத்தை கவலையினால் நிரப்பி வைப்பதே பிசாசனுடைய ஆசை. ஏனென்றால் அப்படி நம்முடைய இருதயம் கவலையினால் நிறைந்திருக்கும் பொழுதுதான் நாம் அவன் சொல்வதை அதிகமாய் கேட்போம். என்னுடைய இருதயத்தில் கவலை இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன், என் உள்ளம் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது,
எனக்கு குறைவு இருக்குது, பட்டினி இருக்குது, பசி இருக்குது, வேதனை வியாதி எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு கவலை இல்லை. நான் தேவனை உறுதியாய் நம்புகிறேன். அவர் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என் தேவன் மேல் உறுதியான நம்பிக்கை உடையவனாய் இருக்கிறேன். நான் கலங்கவில்லை, கவலைப்படவில்லை என்றால் பிசாசு என்னிடத்தில் எதுவும் செய்ய முடியாது. அவன் தன்னுடைய கிரியைகளினுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாது. என்னிடத்தில் வாலாட்ட முடியாது. என் இருதயமோ தேவனுடைய சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியினால் நிறைகிறானோ அவன் தேவ பிரசன்னத்தில் நிறைகிறான். தேவ பிரசன்னத்தில் நிரம்பி வழிகிறான். எப்பொழுது என் இருதயம் கவலையினால் நிரம்புகிறதோ நான் தேவ பிரசன்னத்தை இழக்கிறேன். என்னால் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அதை குறித்தே உட்கார்ந்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன். எந்த மனுஷனுடைய இருதயம் கவலையை விட்டு தேவ சந்தோஷத்தினால் நிரம்புகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிரம்புகிறதோ, அல்லது தேவ பிரசன்னத்தினால் நிரம்புகிறதோ, அந்த மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கிறான். அவன் மூலமாய் தேவன் பலத்த காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும், பயன்பட வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் முதலாவது உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிற கவலையை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். அதை தேவன் மேல் வைக்க வேண்டும். உங்கள் கவலைகள் யாவையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் பார்த்து கொள்ளுவார். ஆபிரகாமிடத்தில் மகன் ஈசாக்கு கேட்கிறான், பலிக்கு விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே, ஆட்டுக்கிடாக்கள் எங்கே? ஆபிரகாம் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை எப்படி செய்ய போகிறேன், எப்படி வரப்போகுது என்று உட்கார்ந்து கலங்குவதை விட இதை கர்த்தருக்கு தெரியப்படுத்தி, ஆண்டவரே என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இதை நீரே பார்த்து கொள்ளும் என்று அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சந்தோஷமாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். மன நிம்மதியாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அந்த விசுவாசம் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அன்னாளுடைய அந்த விசுவாசம் உடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தது. அதே போல நான் என் கவலைகள், என் வேதனை, என் வருத்தம் எல்லாவற்றையும் நான் என் ஆண்டவரிடம் தெரியப்படுத்தி விட்டேன். என் கவலை, என்னுடைய வருத்தம், என் வேதனை எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டேன். கர்த்தருக்கு சொல்லிட்டேன். அவர் பார்த்து கொள்வார். இனி கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவன் பார்த்து கொள்வார் என்று உறுதியாக நம்பும் பொழுது என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது, மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. நம்ம ஜெபிப்போம், நம்ம கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எல்லா பாரங்களையும் அவருக்கு தெரியப்படுத்துவோம். ஜெபம் பண்ணி முடிந்து நாம் கடந்து போகும் பொழுது மறுபடியும் அந்த கவலைகளை தூக்கி நம்முடைய தலைமையில் வைத்து கொள்வோம். மறுபடியும் அதே கவலை, அதே சிந்தனை, அதே பாரம், அதே அழுகை, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டதான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, எல்லாவற்றையும் கூடிய உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனை தெரியப்படுத்துங்கள். எவைகள் உங்களுக்கு தேவையோ, எவைகள் உங்களுக்கு வேண்டுமோ அவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் சமாதானமாயிருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ள. இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய சிந்தனையில் மாற்றம் மிக அவசியம். பெரும்பாலும் நம்ம கவலையாக இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நம்முடைய சிந்தனை தான். நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்ததான ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு தோல்வி அல்லது ஒரு கஷ்டம், ஒரு உபத்திரவம், ஒரு அவமானம், நமக்கு எதிராக செயல்பட்டதான ஒரு காரியம், இதை பற்றி நாம் யோசித்து கொண்டிருப்போம் என்றால் இப்பொழுது என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இந்த நிமிடம் சந்தோஷமாக இருப்பதற்கென்று தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை வைத்திருந்தாலும் நான் நேற்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு வேதனையான ஒரு நிகழ்வை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது.
அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்திலே ஏசாயா 43 18 19 தெளிவாக சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன். கதை சொல்கிறாங்க, முந்தினவைகளை குறித்து நினைக்காத, பூர்வமானவைகளை குறித்து சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியம் செய்கிறேன். கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ தோல்வி, ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ உபத்திரவம், இதை குறித்து நாம் சிந்தித்து 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 கொண்டிருந்தால் நாம் சந்தோஷமாய் வாழ முடியாது, மன ரம்யமாய் வாழ முடியாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மையாக இருக்கிறது, தேவன் எல்லா விதத்திலும் இன்றைக்கு எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அனுகூலம் பண்ணி இருக்கிறார், நான் இன்றைக்கு நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் நானோ நேற்றைக்கு எனக்கு இருந்த குறைவுகள், உபத்திரவங்கள், நான் பட்ட பாடுகளை குறித்து உட்கார்ந்து யோசித்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் இழக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இல்லாத ஏதோ ஒன்றை குறித்து உங்களால் சிந்தித்து சிந்தித்து ஆள முடியும் என்றால், தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை குறித்து சிந்தித்து ஏன் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது? உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு நன்மை குறைபட்டிருக்கிறது, அதை யோசித்து அதன் நிமித்தம் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், அதன் நிமித்தம் வரக்கூடியதான உபத்திரவங்கள், இதை பற்றி நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த நெருக்கடியான சூழ்நிலை குறித்து, இதன் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற வேதனைகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், உங்கள் குறைவுகள், இதை குறித்து சிந்தித்து உங்களால் ஆள முடிகிறதே. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு, இது இல்லை, இப்படி நடந்ததுனால இனி எப்படியெல்லாம் நடக்க போகிறது என்கிற ஒரு கற்பனை உங்களுக்கு வருகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டம் வந்தது, இந்த நஷ்டம், இதன் விளைவாக என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் வரப்போகிறது என்று இதுவரைக்கும் வரல, ஆனால் எப்படியெல்லாம் வரும் என்று உங்களால் முன்கூட்டியே கற்பனை பண்ண முடிகிறது. அதை கற்பனை பண்ணி அதுக்காக உட்கார்ந்து அழுறீங்க. ஐயோ, எனக்கு எல்லாம் முடிந்தது, நான் என்ன ஆக போகிறேனோ என்று புலம்புகிறீர்கள். இதுவரைக்கும் நடக்கல, ஆனால் நடக்காத ஒன்றை நடந்தது போல சிந்தித்து உங்களால் வேதனைப்பட முடிகிறது. அதே போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு. நீங்கள் தேவனிடத்திலே கேட்கிறதான நன்மைகள், எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை நீங்கள் பெற்றதாக, சுதந்திரித்ததாக, அதை தேவன் உங்களுக்கு கொடுத்ததாக ஏன் சிந்தித்து உங்களால் மகிழ முடியவில்லை? நான் நம்முடைய சிந்தனையில் உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, அன்பு உள்ளவைகளை, புகழ்ச்சி, புண்ணியங்களை நாம் கொண்டு வர பழக வேண்டும். வேண்டாத குப்பைகளை, வேண்டாத வேஸ்ட்டுகளை நாம் நம்முடைய சிந்தனைகளில் கொண்டு வந்து நம்முடைய சிந்தனையை பாழாக்கக்கூடாது. பிரயோஜனமானதை நம்முடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டும். எப்பொழுதும் எனக்கு என்னுடைய கடந்த காலத்தினுடைய இழப்பு, நஷ்டங்கள், தோல்வியை குறித்த சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது பிரதர். அதை உட்கார்ந்து யோசித்து யோசித்து நான் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியவில்லை. ஏதோ ஒன்று என்னை பாழாக்கி கொண்டே இருக்குது. அதை குறித்த எண்ணங்கள் என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்குது. நிம்மதியாக வாழ முடியலை, இரவு நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்கள் சிந்தனையை மாற்றும் பொழுது உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். நன்மையான, மகிழ்ச்சியான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்களை கொண்டு வருகிறது. அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 9ஆம் வசனம், பிலிப்பியர் 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்படியே செய்யுங்க. எது உங்களை வேதனைப்படுத்தினாலும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து
உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைங்க. உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் அவருக்கு சொல்லிட்டு நீங்கள் சமாதானமாயிருங்க. இரண்டாவது, உங்கள் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். கவலைப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய பழைய கடந்த கால இறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சிந்தனைகளை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து நீங்களே உங்களை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் சிந்தனைகள் நன்மையானவைகளாக இருக்கட்டும், மகிழ்ச்சியானவைகளாக இருக்கட்டும், நல்லவைகளை சிந்தியுங்கள். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். எந்த நிலைமையிலும் உங்களால் மன ரம்யமாய் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஐயோ, நான் பட்டினியாக இருக்கிறேன், இப்போ போய் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நான் இன்றைக்கு பட்டினியாக இருக்கிறேன். என் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். என் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவர் நிறைவாக்குகிறவர் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் நிரம்பும். நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும். இன்றைக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் இதை சரியாக்கி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உண்டு, அவருக்கு அந்த வல்லமை உண்டு என்று நான் நம்பி நான் விசுவாசிக்கும் பொழுது என் விசுவாசத்தில், என் சிந்தனையில் நான் நன்மை பெற்றுக்கொள்கிறதை சிந்திக்கும் பொழுது என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மகிமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஒரு மனிதனால் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்கிற கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆம் என்று சொல்லுகிறார். நான் அப்படி இருக்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன், எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதற்கு 2 ஆலோசனை. 1, உங்கள் வேதனைகளை கத்தரி தெரியப்படுத்துங்கள். 2வது, உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் என்று அவர் சொன்ன ஆலோசனையை நாங்கள் அறிந்து கொண்டோம். அவைகளையே செய்து நிறைவேற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வீணான சிந்தனைகளை விட்டு விடுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்க அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்